நல்ல தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ சுட சுட நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்ல ஒரு இடிச்ச சாம்பல் செஞ்சாச்சு. அரிசி, சோறு மற்ற தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறதுக்கு. ஆயமில்லை மந்திரமில்லை, என் தங்கச்சி இளநீ புடுங்க போது. இப்போ நாங்கள் நாளைக்கு விடிய தேங்காய் பூ தோசைக்காண்டி தேவையான சாமான்களை அரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கு முதல் நாளைக்கு இரவைக்கு தோசை சுடுறதுக்கு உளுந்தரைச்சி நாங்கள் அதுலேயே போட்டு தான் எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இப்போ என்னென்ன போட போகிறோம்னா அரிசி, மற்றது தேங்காய் பூ, வேறு என்ன போட போகிறோம்? இப்போ அரிசி மற்றது தேங்காய் பூவோட இந்த சோறும் போட போகிறோம். நானும் அப்படி தான் கேட்டேன், நான் என்ன சோறோடு சொல்லி சோறு தான் போட போகிறோம் இந்த தேங்காய் பூ தோசைக்கு. உங்களுக்கு வேணுமுன்னா அவலும் போடலாம், அது இன்னும் சாஃப்டாக வரும். எத்தனை சுண்டு அரிசி, எத்தனை சுண்டு? ஒரு சுண்டு அரிசிக்கு ஒரு சுண்டு தேங்காய் பூ, ஒரு சுண்டு சோறு. நாளைக்கு தான் குறிஞ்சா சேர்க்க போகிறோம், புளிச்சா அப்புறம். இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக அரைச்சி முடிச்ச அப்புறம் இருக்கிறது. இதில் அரிசி, சோறு மற்ற தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறதுக்கு. நாளை தோசை சுடைக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு, எப்படி வருது அந்த தோசை, என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி. நீங்களும் என்னோட விடிய விடிய வெயிட் பண்ணுங்க. 8 மணித்தியாலன் கழிச்சு இப்போ விடிய காத்தாலேயே தண்ணி எடுக்கிறதுக்கு அதில் ஒரு நர்சரி மாதிரி இருக்குது, அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். இது முருகன் கோயில், அப்படியே பக்கத்தில் இருக்கிறது ஒரு இந்த பாலர் பாடசாலை, அங்கே தான் தண்ணி எடுக்கிறதுங்க. அப்போ எடுத்துக்கொண்டு வருவான்னு போகிறேன். என்னென்னு சொன்னால் நல்ல தண்ணி வந்துகிட்டு இருந்தது. இப்போ நான் முதல்ல இருக்க நைனா வரைக்குள்ள ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தண்ணி கொஞ்சம் உப்பாக வருதுன்னு சொல்லி அந்த பைப் லைன். இப்போயுமே கொஞ்சம் உப்பாக தான் வந்துட்டுருக்கு, ஏன்னு தெரியல. ஏன்னா அது இங்கே ஒரு ஃபில்டர் ஒன்றும் செஞ்சுருக்கணும், அங்கே போய் தான் தண்ணி வரும். ஆனால் ஏன் இன்னும் உப்பாக வருதுன்னு தான் தெரியல. இதுதான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடம், இங்கே தான் வந்து தண்ணி எடுக்கிறது. இது பக்கத்தில் முருகன் கோயில், இதுதான் கிணறு. நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போய் கொதிக்க வச்சுட்டு குடிக்கிறது. இன்னும் கொஞ்சம் போத்தில் எடுத்துட்டோம், இப்போ கடைசி எத்தனை 3 கிடாக்கு. இப்போ தோசைக்கு ஏற்ற மாதிரி மா புளிச்சு வந்துட்டு, இப்போ இதில் கொஞ்சத்துக்கு குறிஞ்சா இலை போட போகிறோம், இன்னும் கொஞ்சத்துக்கு முருங்கை இலை போட போகிறோம். வளமையாக நாங்கள் உளுந்தில் செய்கிற தோசை இப்படி பதமாக இருக்குமா புளிக்கலாம், அதே மாதிரி தான் இது இருக்குது. தேங்காய் உண்டு உரிச்சு எடுத்தாச்சு. முருங்கையில் போட்டு கொண்டிருக்கலாம் கொஞ்சத்துக்கு. இப்போ குறிஞ்சாயில் கொஞ்சத்துக்கு போட்டிருக்கேன். இது வந்து தோசை கறி பரவக்கூடாது, இப்படியே வச்சுட்டு வேண்டிய எல்லாம் அப்பத்துக்கு மாதிரி வெறுதெல்லாம் ஓட்டு விட்டுவேன். இதை சிம்மில் விட்டுட்டு கூட குறைச்சி விட்டுட்டு மூடி விடுவோம். ஆனால் என்ன சிம் டயலக்கா
இது வந்து தோசைக்கு மேலே திருப்பி போடுறது இல்லை, அடை மாதிரி அப்படியே எடுக்க வேண்டிய திருப்பி மேலே அப்படியே தோசை மாதிரி அவிஞ்சு வந்திருக்கேன். அவிஞ்சு வந்துருக்கு, அப்படியே எடுக்க வேண்டிய. தோசை மாதிரி அந்த முறுமுறுப்பா அப்படி இல்லாத நல்ல சாஃப்டாக. இப்போ நாங்கள் முதலாவது குறிஞ்சாயில ஓட்டினாங்க, அடுத்து முருங்கையில் அடைய போடுவோம். இது தோசை இல்லை, நீ அடை. தேங்காய் பூ தோசை. நல்ல சாஃப்ட் சுடச்சு நல்ல சாஃப்டாக இருக்குங்க, முறுமுருண்டு இல்லாமல் நல்ல சாஃப்டாக இருக்கும். சம்பளோட சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சம்பளோட சாப்பிடலாம், சிக்கன் கறி, மட்டன் கறி. நல்ல ஒரு இடிச்ச சம்பல் செஞ்சாச்சு. இப்போ இதோட தோசையை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கேன்ட்டு. இதில் தான் போட்டு சம்பளம் அடிச்சினாங்க. இப்போ நாங்கள் தோசையும் சம்பளம் எடுத்தாச்சு, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. முதலாவது முருங்கையில் தோசை சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் தோசை மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. அப்போ டேஸ்ட் இருக்கு அப்போ எனக்கு தோசை மாதிரி தான் இருக்கு. இப்படி இருக்கு, சாஃப்டாக இருக்கு. ஆனால் நேரம் போனால் கொஞ்சம் ரஃபாக இது பண்ணிக்கு இல்லை, சாஃப்டாகவே இருக்கு. ஆனால் எங்கே சாப்பிட நான் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இல்லை. ஆனால் முருங்கையில் போட்டது மற்றது குறிஞ்சாயில் போட்டது மட்டும் நான். இப்போ சாப்பிட்டு முடிஞ்சே வாங்க நாங்கள் இப்போ புளியம்பழம் புறக்கிறதுக்கு போவோம். பெரிய புளியமரம் ஒன்று நிற்குது, நிறைய கப்பு வெட்டியாச்சு இப்போ இடையில. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டி கிடக்கு எல்லாம். இப்போ ஆக்கள் இப்போ புறக்கிற காக்கள் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாமே பழுதா போயிடும், இல்லாட்டி வண்டு அடிச்சு போய் நிற்கும். இங்கே பார்ப்போம். கொஞ்சம் புறக்கும் முதல்ல வந்து நேற்று கணக்காக விடுவீங்க. இந்த இது நல்லம்மா. எப்படி இருக்கிறதா முழுசா இருக்கு. என்ன தேடி தேடி பார்த்ததா நான் ஒரு கொஞ்சம் தான் கிடைக்குது. அணில வண்டா பெருசா புளி அன்புடையில நான் நிறைய அணில் அடிக்கிட்டு கீழே இடங்கள்லாம். இப்போ போய் இளநீ பிடுங்க, இதில் தான் இன்றைக்கு இளநீ பிடுங்க போகிறோம். இளநியாண்டே தெரியாம புடுங்க போறோம். நியாயமில்லை மந்திரமில்லை, என் தங்கச்சி இளநீ புடுங்க போது. அம்மா கத்தி அப்புறம் என்ன தள்ள புடுங்கிறது கையாலைய சுடும்
சுடுவேல ஆறிட்டுது அது பேட்டர் இல்ல. ஆனா இதெல்லாம் தேங்காயம்மா. அதான் இது இளநீ இல்ல. அதான் ஒண்டை போட்டு ஏமாத்திட்டாங்க பசங்க. ஒண்டை போட்டு வாங்க. ஒன்றுமே வெட்ட முடியாது. நீங்க இன்னும் அடுத்ததுல வைக்கால இல்ல பேலன்ஸ் என்னத்துல புடிச்சு பேலன்ஸ் பண்றேன்னு யோசிக்கிறேன். மாட்டேது அந்த மட்டும் நீ அசால்ட்டா சொல்லுவலே. செருப்ப கலட்டிட்டாரு. சுடுதுதா? இல்ல இல்ல எத்த பக்கத்தால வெட்டுற? மேல மேல இன்னொரு ஸ்டெப் மேல. மண்டை அடிக்க போறேன். என்ன பங்கு கால் நடுக்குதா? ஏய் நேரா நின்றாதாடா மண்டை. வெட்டு வெட்டு வெட்டு. மெல்ல மெல்ல மெல்ல. ஐயோ இளநிக்கு வலிக்க போகுதுடி. டேய் அது புள்ள விழுந்துரும். புலா விழ கூடாது. கைக்கு நேர நிக்குது கவனம். ஓகே டேய் யாரா நீ அடுத்து நீ ஒரு இலி தேனி ஏற்கனவே அந்த முறை தெரிய மாட்டேங்குது. படுது இல்லையம்மா மொட்டை கத்திய தூக்கினது நீ அங்க குள்ளையில விட்டு சரி கூட பக்கத்துல உருட்டு வாப்பா. அந்த கலர்ல ஆவனடாப்பா. கை பிடித்து விட்டார். இளநீ கையிலே போட்டு விட்டாள். அது கூட நீதானே அம்மா? இல்ல அது இது இளநீ. இது இளநீ. கொண்டா ம் நான் செக் பண்ணுங்க பாப்போம். இல்ல இளநீ இல்லையா? முத்திட்ட. இவ்வளவு கஷ்டப்பட்டது ஒரு தேங்காய்க்கா? நேற்று முளநீ பிடிங்கினதெல்லாம் முத்தி போச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இளநீ முத்தலா போச்சு. அது கட்டாது பிள்ளை. எந்த அளவு குட்டி இளநீன்னு பார்த்தீங்களா? ஆனா ஸ்வீட்டா இருக்கு. கையளவு தான். ஆனா ஒரு டம்ளர் ஏது இதுக்குள்ளையா? இதுக்குள்ள வழுக்கலும் இருக்கு. இளநியை பார்க்க போறீங்களா மரத்துல? இருங்க காட்டுறேன். இந்த அளவு குட்டி செவ்வளவு எங்கேயா குடிச்சிருந்தீங்கடா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் இளநீ. நானும் குட்டியா இருக்கங்க இளநீன்றாங்கன்னு சொல்லி பார்த்தா வெட்டி பார்த்தா இளநீ தான், உள்ளுக்கு வழுக்கலும் இருக்கு. இந்த அளவு தான் கைக்குள்ளாடாங்க. வேற இதை புடுங்கிட்டு போவோம். வெட்டின உடனே ஏதோ ஒரு இந்த ஜூஸ் போத்தல் மாதிரி வந்து நிற்குது. இதுதான் வெட்டின உடனே அந்த ஜூஸ் போத்தல் மூடி மாதிரி வந்து நிற்குது. இங்கே பாருங்க, சத்து இல்லாத ஒரு டம்ளர் இளநீ. இவ்வளவு ஊட்டி இளநீ இருக்குன்னு தெரியாம போச்சு. அம்மா கையில அப்படியே படி 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 பிடிச்சோடே சத்து காணாதுல வேப்பம் இருக்கிற வழியா அதான் குட்டி இளநீ ஆகுது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வழக்கு எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.